பார்க்கக்கூடிய டாபிக் வந்து நெட் எக்ஸாம் செட்டு எல்லாத்துக்குமே காமனாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூடில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங். ஸோ இந்த டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பேப்பர் 1. ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங்கில் கிட்டத்தட்ட தே ஹேவ் கிவன் ஒரு 11 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிடுற ஹெட்டிங்கை மட்டும், அதுக்கப்புறம் உள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீச்சிங் ஸ்கில்ஸ், செகண்ட் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், தேர்டு வந்து டீச்சர்ஸ் ஆட்டிடியூட், ஃபோர்த் வந்து லேர்னர்ஸ் ஆட்டிடியூட், ஃபிஃப்த் இன்ஸ்டிடியூஷனல் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப், சிக்ஸ்த்து வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், செவன்த் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், எயித் வந்து டீச்சிங் லேர்னிங் என்விரான்மெண்ட், நைன்த் வந்து ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், டென்த்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ், 11th வந்து கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதான் வந்து 11 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம சாய்ஸில் அவங்க எல்லாம் மேட்ச்சில் அவங்க கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ டீச்சிங் ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படின்னா, a teacher may know his subject well, but for sharing, communicating and interactive various experiences related to the learning of the subject, he needs specific teaching skills. The proficiency or deficiency possessed by a teacher in this regard are quite responsible for turning the teacher learning process a big success or failure. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டீச்சருக்கு வந்து நிறைய சப்ஜெக்ட் நல்லா வெல்னோனாக தெரிஞ்சால் கூட அது அவங்களுக்கு குழந்தைங்கக்கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட அது கம்யூனிகேட் பண்ணி ஷேர் பண்ணுற அளவுக்கு ஷீ ஷுட் பி ஆர் ஹீ ஷுட் பி என்ன சொல்கிறாங்க டெலிவர் பண்ண தெரியணும். இஃப் நாட், இட் வில் பி அ ஃபெயிலியர். If she is doing well, then it's going to be a very good success அப்படின்னு சொல்கிறாங்க. Second, educational qualification. A trained and more qualified teacher will help students to inculcate the attitude of discussion, questionnaire, அப்புறம் இன்வெஸ்டிகேஷன், இன்கொயரி அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் இன் தெம். ஹிஸ் ஆர் ஹர் லெசன்ஸ் ஆர் ரிச் இன் கண்டென்ட் அண்ட் ஹேவ் ரிலவன்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டீச்சர் வந்து அதிகமாக படிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கான தேவையான கொஷினரியாக இருக்கட்டும், இல்லை அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அது எப்படி யோசிக்கிற தன்மை வந்து விசாலமாக இருக்கும், எக்ஸ்ப்ளோர் நிறையா பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் விஷயமும் எக்ஸ்ப்ளோர்டாக இருக்கனால அவங்க வந்து ஹீ கேன் பி எ குட் டீச்சர் அப்படின்னு, குட் டீச்சர் இந்த மீன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அடுத்து வந்து தேர்ட் வந்து டீச்சர்ஸ் ஆட்டிடியூட். த லேக் ஆஃப் கொஹரன்ஸ் பிட்வீன் த டீச்சர்ஸ் கிளாஸ் ரூம் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் தேர் எக்ஸ்பிரஸ்ட் பிலீஃப் ஆன் ஆக்டிவ் மெத்தட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் மே ஆல்சோ அஃபெக்ட் டீச்சிங். டு மேக் டீச்சிங் effective and productive, following attitudes can be developed by a teacher. ஃபஸ்ட்டு விஷயம், physical, mental, emotional aspects should be given adequate weightage in developing teachers' attitude. Second, a teacher should be trained enough to be successful in catering students' varying needs and abilities in the inclusive setting. இதான் செகண்ட் பாயிண்ட். தேர்டு ஃபோர்த். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, an effective professional development program should be designed to meet the specific needs of the school community including teachers. Fourth point, teachers should be flexible with the lesson பிளான். இது எல்லாமே ஒரு டீச்சர்கிட்ட இருக்கக்கூடிய டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிடியூட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று ஃபிசிக்கல், மென்டல், இமோஷ்னல். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன வந்து கொடுக்குற அந்த வேரிங் நீட்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எல்லாமே வந்து ஹீ ஷுட் பி ட்ரெயின்ட் இனஃப்னு சொல்கிறாங்க. தேர்டு வந்து ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் ஆஃப் அந்த ஸ்கூலோ கம்யூனிட்டியோ என்ன மாதிரி தேவையோ அது ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம வந்து அந்த கொண்டு வந்துக்கணும், அந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் டு த லெசன் பிளான். சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து ஸ்பெஷலைசேஷன் இதில் தான் பண்ணியிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷனில் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு வந்து மேரிடைம் சொல்லித்தர தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்பேஸ் லாவில் தான் தெரியும், எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ஜூவல் ஜஸ்டிஸ் வந்து எடுக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் இஸ் அ லேர்னிங் ப்ரொஃபஷன் ஆஸ் வெல், அப்டேட்டிங் ப்ரொஃபஷன். ஸோ என்ன டாபிக் கொடுத்தாலும் வெல்வர்ஸாக அவங்க செஞ்சு முடிச்சு காமிச்சா மட்டும் தான் ஹீ இஸ் குவாலிஃபைட் டு பி அ குட் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட வந்து என்ன பண்ணுது, ஒரு டீச்சர் வந்து என்ன சொல்ற அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த், லேர்னர்ஸ் ஆட்டிடியூட். லேர்னர்ஸ் ஆட்டிடியூட் அஃபெக்ட் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இன் அ நம்பர் ஆஃப் வேஸ். நெகட்டிவ் ஆர் டிஸ்டர்பிங் ஆட்டிடியூட் ஆஃப் லேர்னர் இன்டரப்ட்ஸ் த லேர்னிங் ப்ராசஸ். லேர்னர்ஸ் பார்ட்டிசிபேட்டிவ் ஆட்டிடியூட் இன் த கிளாஸ் ரூம் ஜென்ரேட்ஸ் அ லைவ்லி teaching environment. Attentive and curious and explorative attitude of learners create a productive teaching environment. வந்து படிக்கிற பையனுக்கு படிப்போட அருமை தெரியணும், சம்பாதிக்கிறேன் படித்தா சம்பாதிப்பேங்கிற மென்டாலிட்டியில் வந்தானா he is not going to do justice to his as a learner. அவன் ஜஸ்டிஸ் பண்ண மாட்டான்.
யார் வேணால் சம்பாதிக்கலாம், படித்தவங்க படிக்காதவங்களாம் இல்லை. ரோட்டில் உட்காந்துருக்கவங்க கூட, பிச்சை எடுக்கிறவங்க கூட சம்பாதிச்சிட்ருக்கான். சம்பாதிக்கிறதுக்காக படிக்க வருது இல்லை, நம்ம நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக, அதில் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்காக, இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம எக்ஸ்போஷர் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக, ரிசர்ச் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். ஸோ வந்து இந்த படிக்கிறதுக்கு வந்தால் சம்பாதிக்கிறது தான் படிக்கிறோங்கிற கான்செப்ட் வந்து எலிமினேட் பண்ணும். அதெல்லாம் ஒரு மித்து. ஸோ படிக்கிறது வந்து நாலேஜ் கெயின் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அப்போது இவன் என்ன பண்ணுவான்னா, படிக்கிறோன்னு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நாலேஜ் கெயின் பண்ண நினச்சி தான் கேள்வி கேட்பான். கேள்வி கேட்டால் தான் ஒரு டீச்சர் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க, இல்லை ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருந்தால் தான் ஒரு நல்ல என்விரான்மெண்ட். ஸோ வந்து லேர்னருக்குமே இந்த இடத்துல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து 5th, இன்ஸ்டிடியூஷனல் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் வித் வெரைட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் டு த டீச்சர்ஸ் ஜென்ரேட்ஸ் அ ஹெல்த்தி டீச்சிங் என்விரான்மெண்ட். Teachers are free to prepare their lesson plans and use a variety of teaching aids. ஸோ டீச்சர்ஸ் வராங்க, ஒரு நார்மலாக ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் மேப் கண்டிப்பாக கொண்டு வரணும். அது வந்து எனக்கு மேப் கொண்டு வர முடியாது. பிகாஸ் டெடிகேட்டட் டீச்சர் வில் டூ எனிதிங் டு மேக் ஹிஸ் ஸ்டூடெண்ட். ஒரு குழந்தைக்கு வந்து நல்லபடியாக அவங்க டீச்சிங் கொடுக்கணும்னா ஷி வில் டூ லாட் ஆஃப் எய்ட்ஸ். ஒரு பேராக்ட் கொண்டு வரட்டா இருக்கட்டும், இல்லை ஒரு எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, செத்தஸ்கோப்போ இல்லை அதுக்கான தேவையான ரிலேட்டிவான லேபரட்டரி அவங்க ப்ரொவைட் பண்ணாதான் அந்த ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜோடு இருக்குங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அதாவது தொடச்சி வச்சு லெப்ராரிக்கில் வைக்கிறது இல்லை, கொண்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸுமே அதை யூஸ் பண்ண வச்சு அதை கொண்டு வரும்போது தான் தட் வில் பி இஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து teacher, pupils, parents, staff member and school should be kept in a vertical supervision and horizontal accountability. The position and the responsibility of the teachers within the educational governance parameters should be clear. Administrative setup of institutions should be designed in such a manner so that the balance of relationship among teachers, student, teacher, parents, school staff should be ensured. 6th one, the teacher training or experience. Teacher training is a continuous process that promotes teachers teaching skills, master new knowledge, develop proficiency, which in turn improves students learning. Teachers training enables a teacher to understand cognitive domains of learners and plan his/her teaching accordingly. Teachers training also enables a teacher to use technology in teaching learning process. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதான் ஒரு டீச்சர் வந்து எப்பயுமே ஒரு நியூ நாலேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், டெவலப் பண்ணுற மாதிரியே இருக்கும். அவங்க ஒரு ஸ்கில்லை வந்து மாஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தினைக்கும் தே வில் பி ஸ்டடிங். ஒரு ஸ்டூடெண்ட்டாக லிசன் தான் பண்ணுறான், பட் அந்த லிசன் பண்ண நம்ம பேருக்கும் ஜஸ்டிஸ் கொடுக்குற மாதிரி ஷீ ஷுட் என்ன சொல்கிற பிளான் பண்ணி அது மாதிரி விஷயங்கள் எய்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் போது தான் இட் வில் பி 100%. ப்ளஸ் அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், அதுவும் இந்த காலத்தில். ஸோ யூஸ் ஆஃப் டெக்னாலஜி வில் மேக் த கம்யூனிகேஷன் வந்து இட் பி a குட் ஸ்டஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். Infrastructure, teachers' salary and expenditure on the students' facilities are a number of factors which affect teaching. Better salary structure with the incentives generates a motivation among teachers for productive teaching. Expenditure on students' facilities such as scholarship, libraries, books and study materials motivate students to participate in teaching learning process. முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறதுனா, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா டீச்சர் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, டெடிக்கேட்டடாக இருப்பாங்க ரொம்ப. ஆனால் அவங்களுக்கு வந்து சேலரியே இல்லாமல் பல மாதம் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் நியூ டீச்சர்ஸாக ஜாயின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள என்னமோ வந்து கற்றுக்குட்டி மாதிரியே பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த ஸ்கில் இருக்குன்னு மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. அவங்கள குழந்தைங்களா ட்ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு வேறு எங்கேயாவது ஒரு ஆப்ஷன், அவங்க எபிலிட்டிக்கு, அவங்களுடைய என்ன சொல்கிறது ஸ்கில்லுக்கு, டேலண்ட்டுக்கு யாராவது வேறு எங்கேயாவது கண்டிப்பாக கூப்பிட்டாங்கன்னா தே வில் ஸ்விட்ச் ஓவர் ஃபார் 100%. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்குற ப்ரைவசி, அவங்களுக்கு கொடுக்குற கேபின், அவங்களுக்கு தேவையான புக்ஸ், அவங்களுக்கு தேவையான என்ன சொல்கிறது டெக்னாலஜி, கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இல்லாத போது டீச்சர் வில் சூஸ் சம் அதர் ஸ்கூல் ஆர் இன்ஸ்டியூஷன் தட் இஸ் நாட் குட் ஃபார் என்ன சொல்கிறது அந்த பர்டிகுலர் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஒரு பாசிட்டிவாக இருக்காது அது. ஸோ வந்து திஸ் ஷுட் பி, அந்த சேலரி பேக்கேஜ் ஷுட் பி குட் ஃபார் அ டீச்சர் அண்ட் போனஸோ இல்லை அது இன்சென்டிவ்ஸோ கொடுக்கறனால எ டீச்சர் வில் பி மோட்டிவேட்டட் இன் அ குட் மேனர். அண்ட் அதுக்கான அவங்களுக்கே தோணும் இவ்வளோ சம்பளம் வாங்கணும், கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்டிஸ் கொடுக்கணும் ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவங்க காலேஜுக்கோ இன்ஸ்டியூஷனுக்கோ they will do justice. அடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் லேர்னிங் என்விரான்மெண்ட். கிரியேட்டிங் அ குட் டீச்சிங் லேர்னிங் என்விரான்மெண்ட் மீன்ஸ் டேக்கிங் இன் டு அக்கௌண்ட் போத் த சைக்காலஜிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இன் அன் effective
teaching learning environment, both the teachers and students play a significant role, which are as follows. The learner must be active. Second, a learner should strive to comply with all behavioral expectations. Behavioral expectations are verbally outlined and posted as part of the classroom management plan. Third, showing respect for self and others is one of the most important thing a student can do to contribute to a quality teaching learning environment. A teacher can create a good teaching learning environment in the class by addressing psychological needs of the students. It is a teacher's responsibility to provide a clear behavioral and academic எக்ஸ்பெக்டேஷன் ரைட்ஸ் ஃப்ரம் தி பிகினிங். ஸோ ஃபஸ்ட்டில் இருந்தே அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு 50 பேருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்க்கு டீச்சர் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த 50 பேர் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட் தகுந்த மாதிரி, அவங்க இன்ட்ரெஸ்ட் தகுந்த மாதிரி we can help them அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு ஒரு ஆர்மி பர்சன் ஆகணும், இல்லை மிலிட்ரியில் சேரணும், இல்லை வந்து மெரைனில் இருக்கணும், இல்லை நேவியில் இருக்கணும், ஏதோ ஒன்று அவனுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்கும். ஒரு போலீஸ் அஃபீஷியலோட பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம், டாக்டர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம், அவங்க வீட்டில் யாராவது உயிர் காப்பாற்றிருப்பாங்க, ஸோ நான் டீச்சராக போகணும், நர்ஸாக போகணும், they will have lot of இன்னுமே வந்து டிசைனராக போகணும், ஃபேஷன் டிசைனராக போகணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவனை அந்த மாதிரி நம்ம மோட்டிவேட் பண்ணும்போது he will do success அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் அடுத்து 9th, the classroom is the basic structural unit of our educational system. Learners are constantly interacting with physical environment of their institutions during scheduled or unscheduled time, consciously or unconsciously. The absence of minimum essential standards for a school drastically affects teachers' productivity, output, and classroom management. At the ownership and engagement of space and requirement by both teacher and students is important for learning environment. At the 10th, the instructional facilities. Institutional facilities also plays a greater role in effective teaching learning process in institutions. These facilities include teaching aids like traditional, modern, and ICT based support systems, TV, radio, tape recorders, projectors, film strips, internet, and so on. These instructional facilities helps to make teaching very effective. 11th, classroom management. Effective classroom management is a factor of successful teaching. Teacher has to give nurturing and engaging environment to the students. The climate of the classroom should be relaxed, pleasant, without any time wastage and disruptions or confusions. So class இது எல்லாமே 11 பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே தான் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங் சொல்லியிருக்காங்க. ஈவன் ஆடிங் டு சம் பாயிண்ட் என்னென்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், இல்லை அதர் கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து இருக்கிறதே ரொம்ப ஹையஸ்ட் சேலரைஸ்டு ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டீச்சிங் ப்ரொஃபஷன். அண்ட் டீச்சிங் ப்ரொஃபஷனை வந்து அவங்க ரொம்ப ரெஸ்பெக்டட் பண்ணக்கூட ஒரு ப்ரொஃபஷன்னா டீச்சிங் ப்ரொஃபஷன் தான். ஏன்னா ஒரு பேரண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கார்டியனாக இருக்கட்டும், டீச்சர் சொல்கிறதுக்கு வந்து தான் அவங்க கேட்டுட்டு ஓகே மேம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு டீச்சர்ஸும் ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக கொடுக்குற மாதிரி ஒரு டீச்சிங்காக தான் அவங்களுமே கொடுப்பாங்க. ஸோ அவங்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூஷனை சப்போர்ட் பண்ணுற காலேஜ் அவங்க ஸ்டூடெண்ட் வந்து எப்படி இருக்காங்களோ அவங்க கைட் பண்ணுற விதத்தில் இருக்கனால தான் அவங்க வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்டர்ப்ரனராக, ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் பர்சனாக நம்மள எல்லாருமே வந்து மானிட்டர் பண்ணி நம்மள எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும், என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஒரு டீச்சர் சொல்கிறது தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க. டீச்சர் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய குழந்தைக்கு எது வந்து கரெக்டாக இண்டிவிஜுவலாக யூனிக்காக அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கோர்சஸ் படிப்பாங்க, அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ஸோ திஸ் ஷுட் பி சூன் நம்ம ஊர்லேயே இருக்கும் போது இட் வில் பி கோயிங் டு பி a வெரி குட் சக்ஸஸ்.